இன்றைய தினம் விடுமுறை தினம் என்ற போதிலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெறும் நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருகை தரும் மக்களுக்கு தடையின்றி எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது. எரிபொருள் விநியோகஸ்தர்களில் சிறு குழுவினர் எரிபொருள் முன்பதிவு மேற்கொள்ளப் போவதில்லை என அறிவித்ததை அடுத்து பிரச்சினை எழுந்தது. எனினும் எவ்வித பிரச்சினைகளுமின்றி தற்போது விநியோகம் இடம்பெற்று வருவதாகவும் நேற்றைய நாளில் கூடுதலான முன்பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கனியவள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் எரிபொருள் முன்பதிவு மேற்கொள்ளப்படுவதில்லை என குறிப்பிட்டவர்களும் பதிவுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு ஏதேனும் பிரச்சினைகள் காணப்பட்டால் நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு பேச்சுவார்த்தைகளுக்கு வருகை தருமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் எவ்வித பிரச்சினைகளுமின்றி எரிபொருள் விநியோகம் இடம்பெற்று வருவதாக கனியவள விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் விடுமுறை தினம் என்ற போதிலும் முன்பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விநியோகம் இடம்பெறுகிறது. கொலன்னாவ எரிபொருள் களஞ்சிய முனையத்திலிருந்து எரிபொருள் பவுசர்கள் செல்லும் காட்சிகளே இவை. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருகை தந்த மக்கள் தடையின்றி எரிபொருள் கிடைக்கப்பெறுவதாக தெரிவிக்கின்றனர். இதேவேளை எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இன்றிரவு 8 மணிக்கு மூடப்பட உள்ளதாக ஒரு சில தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. அது தொடர்பில் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்களிடம் நாம் கேட்டபோது வழமை போன்று உரிய நேரம் வரை எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் திறந்திருக்கும் என அவர்கள் குறிப்பிட்டனர்.